பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவியானவர் கட்டளையிடுகிறார். அதற்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டுமாம். அப்போதுதான் அவருடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஒருவருடைய பாரத்தை காதினால் கேட்கிறார்கள். கேட்டு அதை மற்றவர்கள் மத்தியில் ஏளனமாக பேசி கூட அவர்களை பாரப்பட்டு கொண்டிருக்க அந்த மனிதனை காயப்படுத்தி நகைத்து அதிலே சந்தோஷப்படுகிறார்கள். இதை ஆண்டவர் வெறுக்கிறார். அப்படி அல்ல. ஒருவர் பாரத்தை நாம் காதினால் கேட்கும்போது அந்த பாரத்தை நமது இருதயத்தில் சுமந்து கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினால் பிதாவை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணி அந்த பாரத்திற்கு தீர்வை நாம் உண்டாக்க வேண்டும். அதை விட்டு பாரப்படுகிற அந்த ஆத்துமாவை ஏளனமாக பார்ப்பதோ, அதை பிறரிடம் சொல்லி அவரை தூசிக்கிற அந்த பொல்லாத குணத்துக்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது. இது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அனுபவம் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு விரோதமாக செயல்படுகிற அனுபவம். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அந்த பாரத்தை தன் பாரம் போல் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவினுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.